நகராட்சி நிர்வாகத்துறையில மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது அமலாக்கத்துறை மூலமாக ஒரு குற்றச்சாட்டு பாஜகவினர் முன்வைக்கிறாங்க. அது ஒரு பரப்புரையாக மேற்கொண்டு போறாங்க. அந்த குற்றச்சாட்டு உண்மைதானா? எப்படி இருக்கும் அதனுடைய விதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகு KN நேரு அவர்கள் 2538 பணியிடங்கள் நேர்மையாக வெளிப்படைத்தன்மையோடு அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலம் தேர்வுகள் நடத்தி மிகச்சிறப்பாக பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதுல எந்த விதமான தவறு நடைபெறவில்லை. ஒண்ணு. ரெண்டாவது, அமலாக்கத்துறை நம்முடைய தமிழக DGPக்கு இது குறித்து ஒரு விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி DGPக்கு ஒரு அறிக்கை அனுப்பி இருக்கின்றார்கள். அதுவே உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது. அவங்க அமலாக்கத்துறை DGPக்கு அனுப்பியிருக்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது. இன்னும் சொல்ல போனா நீதிமன்ற அவமதிப்புன்னே சொல்லலாம். ஏன் நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்றேன்னா, 2017 உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்றது அப்படின்னா, உறுதிப்படுத்தப்படாத ஆவணங்கள் அடிப்படையில் FIR-ஓ அல்லது விசாரணையோ அனுமதிப்பது ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது. நான் சொல்லல, உச்ச நீதிமன்ற நீதியரசர் அந்த வார்த்தையை சொல்றாங்க. இவ்வாறு உறுதிப்படுத்தப்படாத ஒரு ஆவணத்தை எடுத்து வச்சு நீங்க அதுக்கு FIR போடுங்க, அதுக்கு விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2012 சகாரா நிறுவனங்கள்ல நிதி திரட்டுவதற்காக அனுமதி செபிட்ட வாங்கி அதுல முறைகேடு செய்ததுனால செபி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குது. சகாரா நிறுவனத்துல உடனடியாக CBI வருமான வரித்துறை 2013-14 சகாரா நிறுவனங்கள்ல அங்க என்ன செய்யறாங்க, ரைடுக்கு போறாங்க. நிறைய ஆவணங்களை கைப்பற்றாங்க. அதுல ஒரு ஆவணம் சகாரா டைரிஸ். பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் சகாரா டைரிஸ். அதுல மாண்புமிகு இன்றைய பிரதமர் குஜராத் முதல்வராக இருந்தபோது 25 கோடி ரூபாய் 4 தவணையாக சகாரா நிறுவனத்தில் கையூட்டு பெற்றார் என்பது அந்த டைரியின் மூலம் வெளியே வருது. அப்போது மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்கு ஒரு அரசு சாரா நிறுவனத்துக்கு ஆஜராகி SIT உடனடியாக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்க வேண்டும், விசாரணை ஆணையம் அமைத்து இதை விசாரித்து மாண்புமிகு பாரத பிரதமர் குஜராத் முதல்வராக இருந்தபோது அவர் மீது இப்படிப்பட்ட ஊழல் 25 கோடி ரூபாய் கையூட்டு சகாரா நிறுவனத்துல வாங்கி இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வருது. 2017 அந்த வழக்குக்கு தீர்ப்பு வழங்குறாங்க. அப்போதான் சொல்றாங்க, உயர் அரசியலமைப்பு செயல்பாட்டாளர்களுக்கு எதிராக இது போன்ற உறுதி செய்யப்படாத ஆவணங்கள் மூலம் FIR பதிவு பண்ணுவதோ அல்லது விசாரணைக்கு உத்தரவிட்டால் அது ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது என்றும் மறைமுக இலக்குக்காக, அதாவது வேற நோக்கத்துக்காக, இப்போது என்ன சொல்றாங்களே, எந்த தவறும் செய்யாத மாண்புமிகு அமைச்சர் KN நேரு மீது ஊழல் குற்றச்சாட்டு என்று சொல்லி அமலாக்கத்துறை ஒரு தபால் DGPக்கு கொடுத்ததை வச்சு மறைமுக இலக்குக்காக சட்ட செயல்முறை தவறாக பயன்படுத்த ஒரு முன்னுதாரணத்தை உருவாக்கிவிடக் கூடாது. ஆகவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் சொல்லி யார் சொல்றா? உச்ச நீதிமன்ற நீதியரசர் 2017 சொல்லியிருக்காங்க. இப்போ அதையும் மீறி அமலாக்கத்துறை நேரனுக்கு உறுதிப்படுத்தப்படாத ஒரு ஆவணம் ஏதோ ஒன்ன கையில எடுத்து வச்சுக்கிட்டு நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் இவ்வாறு அவர்கள் அனுப்புனதே தவறு. இது மாதிரி பாரத பிரதமர் முதலமைச்சராக இருக்கும்போது சகாராவில் 25 கோடி ரூபாய் அவர்கிட்ட கையூட்டு பெற்றதாட்டு உள்ள அந்த டைரி மூலம் அதுவும் உறுதிப்படுத்தப்படாத ஆவணம். அதுக்கும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இப்போது அவருக்கு ஆணையிடுமா அமலாக்கத்துறை? அதுக்கு தைரியம் இருக்கா அமலாக்கத்துறைக்கு?
இது போலதான் உச்ச நீதிமன்றம் ஆணைக்கு எதிராக மணல்ல ஊழல், டாஸ்மார்க்ல ஊழல் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை கொண்டு இந்த அரசுக்கு தேர்தல் நேரத்தில் நெருக்கடி கொடுக்கலாம் என்ற ஒத்த நோக்கத்துக்காக இதை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். நிச்சயமாக அமலாக்கத்துறை அதிகாரி, மாண்புமிகு அமைச்சர், நகராட்சித்துறை அமைச்சர் மீது விசாரிக்க சொல்லி நம்முடைய டிஜிபிக்கு அனுப்பின அந்த குற்றத்திற்காகவே அவர் மேல் நடவடிக்கை எடுக்கலாம். எதன் அடிப்படையில் 2017 உச்ச நீதிமன்ற நீதிமன்றத்துடைய உத்தரவு ஆணையின்படி, அந்த தீர்ப்பின்படி நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கே தவிர இது தேர்தல் நேரத்தில் வேணும்னு பண்றாங்க. இது நம்ம அரசியலுக்காக சொல்லலை, நடைமுறையை பார்த்துட்டு வந்திருக்கோம். நான் சொன்னதில் ஏதாவது தவறுனா என்கிட்ட கேளுங்க, நான் சொன்னதுக்கு நானே பொறுப்பேற்றிருந்தேன். நன்றி. நேற்று 9 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிச்சிருக்காரு. இன்னும் எவ்வளவு வர வேண்டியிருக்கு, எவ்வளவு கிடப்பு வச்சிருக்காரு? என்ன அப்படி பாதி வந்திருக்கு, இன்னும் மீதி இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்து